Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 11/5/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நேற்றே என்டிஏ தரப்புலேருந்து வெளியில் வந்துச்சு. வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தோம். இருந்தாலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அனைவருக்கும் ஒரே வீடியோவில் விளக்கம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். என்ன மாணவர்கள்கிட்டருந்தும் பெற்றோர்கள்கிட்டருந்தும் வந்திருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னா, ரீநீட் நடக்குமா சார்? கொஷின் பேப்பர் அதாவது மே 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026 நீட் 2026 எக்ஸாம் முடிஞ்சுது. அந்த கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சா அப்படின்னும் ஒரு சிலர், ரீநீட் திரும்ப நடக்குமா அப்படின்னு ஒரு சிலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அனைவருடைய கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. என்டிஏவும் இதை பற்றின முழு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அதையும் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு யாரும் பதட்டம் அடைய வேண்டாம், டோன்ட் பேனிக் அப்படிங்கிற அந்த டிஸ்க்ளைமரை கொடுத்துட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பெய்டு சர்வீஸில் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸும் கொடுத்துட்ருக்குறோம். இது நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பெய்டு சர்வீஸை கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய விருப்பக் கல்லூரியில் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் அவங்களுடைய மெரிட்டினுடைய அடிப்படையில் அரசு கல்லூரி, அதே போல் கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ சீட்டு, அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது என்டிஏ இந்த ரீநீட் தொடர்பாகவும் கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பை ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. தெளிவாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நல்ல முறையில் நடந்து முடிந்தது. அதுக்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்த மாதிரி கொஷின் பேப்பர் பண்டில் சென்டருக்கு போய் ரீச் ஆகிற வரைக்கும் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. அதே போல் சிசிடிவி கவரேஜும், அது மட்டும் இல்லாமல் ஏஐ உன்னுடைய உதவியாலையும் கொஷின் பேப்பர்ஸ் கண்காணிக்கப்பட்டு வந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு, தேர்வு மையங்களில் உங்களுக்கு 5G ஜாமர்ஸ் கொடுத்து தேர்வு நல்ல முறையில் எந்த விதமான மோசடிக்கும் இடம் கொடுக்காமல் நடைபெற்று முடிந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்டில் ஒரு சில புகார்கள் மே 7ஆம் தேதி மாலை என்டிஏக்கு வந்தது. அந்த என்டிஏக்கு வந்த தகவலினுடைய அடிப்படையில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் லீக் ஆனதாகவும், ஒரு சில இடங்களில் கொஷின் பேப்பர்ஸ் லீக் ஆனதாகவும் என்டிஏக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் மே 8ஆம் தேதி அதற்கான நெசசரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு உண்மை அறியும் குழு அமைக்கப்பட்டு அதனுடைய விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டுள்ளது அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் தேர்வில் எந்த விதமான முறைகேடு நடைபெறவில்லை, தேர்வு முழுமையாக கண்காணிக்கப்பட்டு கொஷின் பேப்பர் அனுப்பிச்சதிலிருந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிற வரைக்கும் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டு ஏஐனுடைய உதவியாலையும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்பட்டும், தேர்வு மையங்களில் 5G ஜாமர் பொருத்தப்பட்டும் தேர்வு நடைபெற்றது. தேர்வு முடிந்த 4 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சில புகார்கள் வந்தது. அதற்கான நடவடிக்கை மே 8ஆம் தேதியே என்டிஏ எடுத்துட்டாங்க. அதற்கு கொஷின் பேப்பர் ஏதாவது லீக் ஆச்சா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கு ஒரு தனிநபர் குழு, அதாவது உண்மை அறியும் குழுவும் நியமிக்கப்பட்டு அந்த கண்காணிக்கும் பணி நடைபெற்று கொண்டு வருகிறது, தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்டில், அதாவது அந்த தனிநபர் குழு அதாவது உண்மை அறியும் குழு விசாரணை நடத்தி கொண்டுள்ளது. அதனால் மாணவர்களுடைய அடுத்த பாயிண்டில் மாணவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய
அவங்க இந்த எக்ஸாமுக்கான போட்ட எஃபர்ட்டு இது எல்லாத்தையும் என்டிஏ கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேர்வு நடைபெற்றதுக்கும் அதில் அவர்களுடைய உழைப்பு இது எல்லாத்தையும் மதிப்பளிக்கிறது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இதில் அதாவது அந்த உண்மையறியும் குழு கண்காணித்து கொஷின் பேப்பரில் ஏதாவது மோசடி நடந்திருக்குது, முறைகேடு நடந்திருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் ஃபர்தராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதற்கான ஹெல்ப்லைன் நம்பரையும் அதுக்கான வெப்சைட்டையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதற்காக பதட்டப்பட தேவையில்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்டிஏ ரிமைன்ஸ் கமிட்டட் டு ஃபேர், செக்யூர் அண்டு கிரெடிட்டபிள் எக்ஸாமினேஷன் அண்ட் டு ஒர்க்கிங் க்ளோஸ்லி வித் ஆல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. இந்த புகார் தொடர்பாக என்டிஏ முழு மூச்சுடன் அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா 2024 இதே மாதிரியான முறைகேடு நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில புகார்கள் வந்ததுனால அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு எந்த விதமான அந்த மோசடி நடந்தது, முறைகேடு நடந்தது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படவில்லை. அதற்கான அந்த புகாரினுடைய அடிப்படையில் என்டிஏ தொடர்ந்து கண்காணித்து கொண்டுள்ளது. இது உறுதிப்படுத்தும் பட்சத்தில் தான் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாணவர்களும் பெற்றோர்களும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இதனால் மாணவர்களோ பெற்றோர்களோ எக்காரணத்தை கொண்டும் பதட்டமடைய தேவையில்லை. ரீநீட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் வரவில்லை. அதே போல் பேப்பர் லீக் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. அது தொடர்பான இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதை பற்றின அடுத்த அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னா உடனுக்குடனாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.